ஒரு ஃபேமிலில வந்து பினான்சியலா என்னென்ன மாதிரி ரிஸ்க் எல்லாம் வரும், அதை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம், அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பினான்சியல் ரிஸ்க்ன்றது என்னன்னா, இப்ப நம்ம சேவிங்ஸ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு பெரிய தேவை வருது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து தான் எடுத்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பிரேக் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோல்டு வச்சிருக்காங்கன்னா கோல்டை வந்து நம்ம செல் பண்ணியோ இல்ல வந்து மார்க்கேஜ் பண்ணியோ எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து என்னன்னா, இதுதான் இங்கதான் இன்சூரன்ஸோட ரோல் வந்து இங்க பிளே ஆகுது. சோ ஒரு ஒரு நல்ல இன்கம் வருது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேசிக்கா நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பா தேவைப்படும். இப்ப ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கும் நமக்கு கிடைக்கும். செக்ஷன் 80ல 25,000 வரைக்கும் பிரீமியம் கட்டுறதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. பேரண்ட்ஸுக்கு நம்ம பிரீமியம் கட்டிட்டு இருந்தாலுமே 50,000 வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் நம்ம கிடைக்கிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நம்மளோட ரிஸ்கை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்றது. திடீர்னு வீட்ல இருக்க பெரியவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப நம்ம சேவிங்ஸ் தான் நம்ம எடுப்போம். அந்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து இப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்ல டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்ப அந்த ஒரு ஏர்னிங் மெம்பர் 1 lakh 2 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ஃபேமிலிக்கு இவர் இல்லாத நேரத்துல இப்ப அந்த அவங்க வந்து ஒரு லோன் போட்டு வீடு கட்டிக்கலாம். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பினான்சியலா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மெயினா வந்து இந்த ரிஸ்க் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் இந்த 2 விஷயம் தான் மெயினா நான் சொல்லுவேன். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 1 lakh 2 lakh சேலரி வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 crore 3 crore ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 10 lakh to 15 lakhs வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுல சீனியர்ஸ் இருக்காங்கன்னா சீனியருக்குமே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேரலா அந்த வெல்த் நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியோ ஒரு கார்பஸ் நம்ம பில் பண்ணிட்டு இருக்கோம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸ் பில் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல வந்து குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ இல்ல குழந்தைங்களோட மேரேஜ்க்காகவோ கார்பஸ் பில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து டிஸ்டர்பே ஆகாது. இப்ப நமக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிஸ்க் ப்ரிவென்ஷன் அப்படின்றத இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம்.